ஆடியோ லான்ச்ல வந்து பேசியிருப்பீங்க. ரிவ்யூஸ் வந்து ரொம்ப டஃப்பா போயிட்டு இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்லாவே திரும்ப டேஸ்டிங் ராஜா ரிவ்யூ வந்து ரொம்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பதில் என்ன சார் ரிப்ளை? பண்ணுவோம் சார். மறுபடியும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுக்காக கமெண்ட் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் நடிக்காமல் இருக்க முடியாதுல்ல. எனக்கு வர்றதை நான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன். மக்களுக்கு எது வருதோ அதை அவங்களுக்காக நம்ம ஒன்று பண்ணுவோம் கண்டிப்பாக. தமிழ் சினிமாவில் அது போன்ற தாக்கங்கள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை சார். அது வந்து மக்களோட உரிமை. அது நான் இதுவே நம்ம அந்த யூனியன்லேருந்து நம்ம வந்து இது பண்ணதுக்கே என்ன சொன்னாங்க, 3 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரிவ்யூ சொல்லலானாங்க. இல்லை அதுவுமே வந்து இல்லை, அது அவங்களோட விருப்பம் அப்படின்றதுனால சொன்னாங்க. அவங்களோட விருப்பத்தை நம்ம இது பண்ண முடியாதுல்ல. பெரிய பெரிய நடிகராகட்டும் சின்ன நடிகராகட்டும் எல்லாருக்குமே அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவங்க ஹாப்பியாக இருக்க வரையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போமே. நம்ம நிறையா கஷ்டப்பட்டு மேலே வந்துக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அது ஒரு பிரச்சனை இல்லை. என்ன சார்? இல்லை சார், வருத்தத்தை தாண்டி இப்போ வருத்தம்னா இப்போ நான் ஒரு 5 ரூபாய்க்கும் கஷ்டப்பட்டுருக்கேன் சார். ரொம்ப சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்படுங்க. அதே வடபழனியில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் சாப்பாட்டுக்கு. இன்றைக்கி ஒரு அளவு நம்ம இருந்திருக்கோம். என்னென்னா நம்மள சொல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க ஃபேமிலி எல்லாருமே தப்பாக பேசுவாங்க. அது ஒரு சின்ன வருத்தமே தவிர என்னையை பற்றி பிரச்சனை கிடையாது சார். நான் என்னுடைய கடமை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அடுத்தது இப்போ லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸில் லீடாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னும் 2-3 படம் லீடாக முடிச்சிட்டேன். எல்லாமே அப்டேட் வரும். இப்போ ஜூ கீப்பர் இப்போ ஆகஸ்ட்டில் ரிலீஸுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கேன்.